நல்ல காரணம். நீங்கள் இதுக்கு ஒரு மிக 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 சாதாரணமான விளக்கத்துக்கே போகலாம். தமிழர்கள் எப்பொழுதும் இந்தியாவோடு தமிழகம் பக்கத்தில இருக்குது. இந்துக்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். பண்பாடு, வாழ்க்கை முறை, மொழியியல் எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. எனவே இவர்கள் அவர்கள் தங்களை பிரிச்சு பார்க்கல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈழத்து புதந்தேவனார் என்ற ஒரு கவிஞர், சங்ககாலத்து கவிஞர், ஈழத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்ததாகவும் அது பற்றி சொல்லப்படுது. எனவே இங்கு ஈழத்து அறிஞர்களும், கவிஞர்களும், புலவர்களும், கலைஞர்களும் தங்களை பிரிச்சு பார்க்கிற நிலைமை இருக்கையில் தேவார பதிகங்கள் கூட சொல்லப்படுது. திருநாவுக்கரசர், ஆலங்கியல், கோணேஸ்வரர் இருக்கு, சம்பந்தரால எல்லாரும் கூட அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பாடப்படுது அந்த காலத்திலே. ஆனபடியால ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில இந்திய எதிர்ப்பு என்றது கிடைக்க அடிப்படை வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரே மதமும் ஒரே மொழியாக இருப்பதனாலே. சிங்களவர்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. அவர்களுக்கு பௌத்தம் வேறு. இந்த பௌத்தத்தை ஈழத்தமிழர்கள் ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள், மகாஞான பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு கைவிடணும். பௌத்தம் ஒரு நிறுவனம், மகா சங்கம் ஒரு நிறுவனம், பௌத்த பிக்குகள், துறவிகள் ஒரு நிறுவனம், கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதற்கு கல்வி முறை, பாடசாலைகள், அவருக்கான வாழ்க்கை முறை, ஒழுக்க முறைகள் எல்லாம் இருக்கு.